தமிழகத்தில் உள்ள பல கல்லூரிகளில் நடப்பாண்டிற்கான கவுன்சிலிங்கிற்கு பிறகும் 5 விழுக்காடு பொறியியல் இடங்களை கூட நிரப்ப முடியாமல் விடியா திமுக அரசு திணறி வருகிறது. துணைவேந்தர்கள் இல்லாதது, தகுதியற்ற ஆசிரியர்களை கொண்டு பாடம் எடுப்பது, அடிப்படை வசதிகள் இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழகத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு மாணவர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். அதன்படி நடப்பாண்டு 3 கட்ட கவுன்சிலிங் நடந்து முடிந்த பின்னரும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் துறை கல்லூரிகள் உள்பட பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் சுமார் 1,31,000 மாணவர்கள் மட்டுமே சேர உள்ளனர். இதே நிலை அடுத்த ஆண்டும் தொடர்ந்தால் சுமார் 50 விழுக்காடு பொறியியல் கல்லூரிகளை மூட வேண்டியிருக்கும் என புலம்பும் கல்வியாளர்கள், பொம்மை முதல்வரின் விடிய ஆட்சியில் அனைத்து துறைகளும் படுகொலியில் போட்டு புதைக்கப்பட்டதைப் போல தற்போது உயர்கல்வித்துறையும் புதைக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கிண்டியில் 18 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காந்தி மண்டபம் வளாகத்தை மறுசீரமைப்பு செய்ய 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 6 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை எவ்வித பணிகளும் தொடங்கப்படாமலேயே உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை கிண்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் 18 ஏக்கர் பரப்பளவில் காந்தி மண்டபத்தில் பல்வேறு தலைவர்களின் நினைவிடங்கள் உள்ளது. இந்த வளாகத்தை பொதுப்பணித்துறை பராமரித்து வரும் நிலையில் 6 தூய்மை பணியாளர்கள், 1 மேற்பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1 தூய்மை பணியாளர் மட்டுமே இருப்பதாகவும் முறையாக பராமரிப்பின்றி காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மரங்கள் நடப்பட்டு பசுமை நிறைந்த புல்தரைகள் காய்ந்தும் செயற்கை நீரூற்றுகள் உடைந்து கிடப்பதாக தெரிகிறது. இவற்றை மறுசீரமைப்பு செய்ய 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 6 மாதங்களுக்கு மேலாகியும் பராமரிப்பின்றி குப்பை கூலமாகவும் மின்விளக்கு பழுதாகியும் காட்சியளிக்கின்றன. எனவே மறுசீரமைப்பு பணிகளை விரைவாக தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் தேசிய மனித உரிமை ஆணையம் 2வது நாளாக அப்பகுதி மக்களிடம் விசாரணை நடத்தினர். மாஞ்சோலை, ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் 3 தலைமுறைக்கு மேல் சுமார் 96 ஆண்டுகளாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு இயங்கி வந்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைய இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் கடந்த ஜூன் மாதம் அதன் தேயிலை உற்பத்தியை நிறுத்தியது. இதனால் அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 4 மாதங்களாக வேலை இல்லாமல் திண்டாடி வருகின்றனர். இது குறித்த புகார் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2வது நாளாக அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டது. இதையொட்டி மணிமுத்தாறு வனச்சோதனை சாவடியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் மாஞ்சோலை செல்லும் பேருந்தில் தொழிலாளர்கள் மட்டும் தீவிர சோதனைக்கு பின் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் ஆசை வார்த்தைகளை கூறி 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த தம்பதிகளை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கடமன்மூடு பகுதியைச் சேர்ந்த சுவாமிநாதன் மற்றும் சுகந்திராணி தம்பதியினர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றும், தங்கள் வீட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாகவும், இரட்டிப்பு லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறிய நிலையில் பல பேர் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் பல பேரிடம் பணம் பெற்று கொடுக்காமல் இருந்ததை அறிந்த மக்கள் தங்களது பணத்தை திருப்பி கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து மோசடி செய்த தம்பதியினரை கைது செய்து பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூவமாற்றில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கொட்டிய கட்டட கழிவுகளை வரும் 30ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து மதுரவாயல் வரை ஈரடுக்கு மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக கூவமாற்றில் தூண்கள் அமைத்து வரும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூவமாற்றின் குறுக்கே பல்வேறு இடங்களில் கட்டிட கழிவுகளை கொட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழ்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமதமாக பதிவு செய்த வழக்கை விசாரித்த தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஆற்றின் குறுக்கே கட்டட கழிவுகள் கொட்டுவதால் நீரோட்டத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் ஆய்வு மேற்கொள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு அனுமதி அளித்தது. இதுவரை முறையான ஆய்வை மேற்கொள்ளாத நிலையில் வழக்கை மீண்டும் விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு வரும் 30ஆம் தேதிக்குள் ஆற்றில் கொட்டிய கட்டட கழிவுகளை அகற்ற வேண்டும் எனவும், கழிவுகளை முறையாக அகற்றப்பட்டுள்ளதா என அக்டோபர் 1ஆம் தேதி ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நீர்வள ஆதாரத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்காமல் இரவோடு இரவாக மிஷின்களை லாரிகள் மூலம் ஏற்றி தப்பிக்க முயன்ற காலனி தொழிற்சாலையினரை ஊழியர்கள் தடுத்து நிறுத்தினர். ஆம்பூர் அடுத்த சின்ன கொம்மேஸ்வரம் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த காலனி தொழிற்சாலையில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம் மற்றும் போனஸ் தொகையினை நிர்வாகம் வழங்கவில்லை என தெரிகிறது.
செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஊழியர்களிடம் இருந்து தப்பிக்கும் நோக்கத்தில் இரவோடு இரவாக மிஷின்களை லாரியில் ஏற்றிச் செல்ல நிர்வாகத்தினர் முயன்றுள்ளனர். இதனையறிந்த ஊழியர்கள் லாரிகளை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கை தொடர்பாக விடிய அரசிடம் பலமுறை மனு அளித்தும் காலணி தொழிற்சாலை மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்கிப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 7,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், தமிழகம் போதையில் தத்தளிக்கும் மாநிலமாக திகழ்வதாக குற்றம் சாட்டினார். கஞ்சா, அபின் போன்ற லாகிரி வஸ்துக்கள், மெத்தாபெட்டமைன் போன்ற லாகிரி வஸ்துக்கள் தமிழகத்திலே இருந்து பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய சூழ்நிலை. அண்டை நாடான இலங்கைக்கே இங்கிருந்து தான் கஞ்சா படகு மூலம் கடத்தப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்த காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா அல்லது அதற்கு காவல்துறை துணை போய் கொண்டிருக்கிறதா என்பதை தமிழக மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 24 மணி நேரமும் திமுகவினரால் மது விற்கப்படுவதை விடிய ஆட்சியின் ஏவல்துறை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேத்தூர் பகுதி பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் அரசு மதுபான கடை பாரை திமுக நிர்வாகிகளான முத்துக்குமார் மற்றும் கார்த்திக் ஆகியோர் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் நடத்தி வரும் பார் மூலம் 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்து வருகிறது. ஜிபே மூலமாக மதுபானத்திற்கான பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் ஆளுங்கட்சி என்ற ஆணவத்தில் ஆடும் திமுகவினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகில் உள்ள மங்களகிரியில் தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்து 100 நாள் ஆனதை முன்னிட்டு NDA சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, YSR காங்கிரஸ் ஆட்சியில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தினார்கள் என்ற பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருவதாக சந்திரபாபு நாயுடு கூறினார். கடந்த 5 ஆண்டு கால YSR காங்கிரஸ் அரசு ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது என்றும் அதற்கு உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறினார்.